இந்த ஸ்பெஷல் இது வந்து ஆடியோ வந்து ஐம் புட்டிங் ஃபார் பீப்புள் லிவிங் இன் த மிடில் ஈஸ்ட். இந்த நம்ம ஜூமில் இருக்கிறவங்க, நம்ம மீட்டிங்ஸ் வரவங்க, பட் லிவிங் இன் த மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்காக பர்டிகுலராக இந்த வார், அப்புறம் இந்த சிச்சுவேஷன் ஆஃப் வார் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுல லைக் ஈவன் சம்மந்தமில்லாத கண்ட்ரிஸ் லைக் யூஏஇ, பஹ்ரைன், எல்லாம் அந்த மாதிரி குவைட்டு, கட்டாரியும் கூட அடிபட்டிருக்காங்க நிறையா. ஸோ அதனால நம்ம பீப்புள் குட் பி லிவிங் தேர். ஐ நோ சம் சில பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்காக இந்த மெசேஜ். எப்பயுமே ஒரு கண்ட்ரி வந்து என்ன பண்ணுன்னா, எனி ஒரு வாரோ இந்த மாதிரி என்ன சுச்சுவேஷன்லையும் அவங்க வந்து தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, தங்கள் சார்ந்த இடங்கள், தங்கள் சார்ந்த தொழில்களாக இருக்கலாம், இல்லைனா தங்கள் சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி, நபர்கள். ஸோ இவங்களை பற்றி தான் எப்பவுமே கன்சர்ன்டாக இருப்பாங்க. அவங்கள பாதுகாக்கிறது மற்றும் அவங்கள அந்த இடத்துல இருந்து சேஃபாக கொண்டு வர்றது, இப்படிப்பட்ட காரியங்களில் அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்க. சேம் வே வாட் ஐ ஃபீல் இஸ் காட், யூ ஆர் காட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ஸ். நீங்கள் வந்து தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உடைய முக்கியமான நபர்களாக, சம்பந்தப்பட்டவர்களாக, அதாவது தேவனுடைய விருப்பம் மற்றும் பிரியம் மற்றும் அவருடைய சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே சங்கீதம் 91 சொல்லியிருக்கிற மாதிரி, பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது அணுகாது அப்படின்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் தாண்டி வந்து தப்பும்படி செய்வார் என்று ஏசாயால சுவாசிக்கிறோம். அது வந்து நமக்கு நிச்சயமாக பொருந்துகிற ஒரு வசனமா இருக்குது. நிச்சயமா பக்கத்துல 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் கர்த்தர் உங்கள் பாதுகாப்பாக இருப்பார். இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை டைரக்டா பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் இருந்தாலும், மற்ற ரீதியில நீங்க வந்து வேற ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து உங்கள் பின்னடைவு ஏற்படலாம், மேபி தொழில் பாதிக்கப்படலாம், இல்லைனா வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இது மாதிரி காரியங்கள்னால உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்கள் மத்தியில் கூட அது மாதிரி ப்ராப்ளம் காணப்படலாம். பட் ஐ டிக்ளேர் ஓவர் யூ தட் ஆஃப்டர் யூ கம் அவுட் ஆஃப் திஸ், வாரெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, நீங்கள் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். யூ ஹவ் இன்க்ரீஸ்ட். கர்த்தரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மாதிரி டைம்ஸில் நமக்கு இன்க்ரீஸ் கொடுக்குறாரு. அது நார்மல் டைமில் யாராலும் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் இந்த மாதிரி டைமில் கர்த்தர் நமக்கு இன்க்ரீஸ் கொடுக்குறவராக இருக்கிறார். ஆகவே அதை மனதில் வைத்துக் கொடுங்கள். எப்படி சொல்கிற மாதிரி கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய வார்த்தை, இதில் அதிகமாக தியானிங்க. இந்த டைமில் எப்போதான் பயம் வருகிறதோ, ஒரு கவலையோ ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி வருதோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு போங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிங்க. நீங்கள் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.